friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா புல்மி அப் கேக் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த புல்மி அப் கேக்க நான் எப்படி செஞ்சேன்றதை வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். புல்மி அப் கேக் செய்யறதுக்கு வந்து நான் நார்மலா வந்து 8 inch கேக் தான் செஞ்சிருக்கேன். இத வந்து நம்ம ஹாஃபா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மூடியை வச்சு நான் வந்து இல்ல வந்து பீஸ் போட்டுக்க போறேன். இந்த மாதிரி நான் வந்து 4 பீஸ் வந்து நான் செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம சைட்ஸ்ல இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிரலாம். செஞ்சு எடுத்துட்டேன். மீதி இருக்க பீசஸ் எல்லாம் நம்ம வந்து கேக் பாப்ஸ் எடுத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து 4 பீசஸ் வந்து கிடைச்சிருச்சு. இந்த புல்மி அப் கேக்குக்கு வந்து நம்ம சாக்லேட் யூஸ் பண்ண போறதில்ல. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் என்ன செய்றேன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு panல நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு cornflour வந்து ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு sugar ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து 1 கப் பாலை நம்ம கிராஜுவலா ஆட் பண்ணி லம்ப்ஸ் இல்லாம வந்து நல்லா mix பண்ணிடலாம். லம்ப்ஸ் இல்லாம நல்லா mix பண்ணிட்டே இருங்க. இத பாத்தீங்கன்னா வந்து நம்ம நல்லா லம்ப்ஸ் எல்லாம் mix பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ்ல வச்சிட்டேன். நல்லா வந்து கையிடாம கலரி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். நல்லா கையிடாம கலரி விட்டே இருங்க. நல்லா கலரிட்டே இருக்கலாம். நம்ம கலர வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில கிடைக்கும். இதான் அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து ஊத்துறதுக்கு வந்து வசதியா இருக்கும். இப்போ நம்மளோட புல்மி அப் கேக்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கேக் கார்ட்போர்ட் எடுத்து வச்சிருக்கேன். கேக்கும் ரெடியா இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து க்ரீம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மைதா க்ரீம் ஃப்ராஸ்டிங். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நான் ஒரு லேயர் கேக் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து சுகர் சிரப்பை மேலே வந்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கு அப்புறம் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த மைதா க்ரீம் ஃப்ராஸ்டிங் வந்து ஒரு லேயர் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போறோம். அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் இன்னொரு லேயர் கேக் வச்சுட்டு அது மேலே வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்ச அதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணிடலாம். இதே மாதிரி வந்து எல்லா லேயருக்கும் நம்ம பண்ணிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பிளாஸ்டிக் கவர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து திக்காக இருக்க மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் டேப் போட்டு வந்து ஒட்டிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சாக்லேட்டை வந்து இல்லை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் தாராளமாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டேன். அதனால் புல் பண்ணுறப்ப வந்து நிறைய வந்து ஊற்றலை. இப்போ வந்து இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நான் சுகர் பேர்ல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சில்வர் சுகர் பேர்ல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ரெயின்போ சுகர் பால்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை புல் பண்ணிடலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராகவே இருக்குது. சாக்லேட்டே இல்லாமல் பர்ஃபெக்டான புல்மி அப் கேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த புல்மி அப் கேக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.